ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பூரி குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு என்ன எல்லாமே வந்து நம்ம சத்து தரக்கூடிய வந்து காய்கறிகள், பூண்டு எல்லாமே வந்து சத்து தரக்கூடிய காய்கறிகள் தான் சேர்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட்ஸு, விட்டமின்ஸு இதெல்லாம் இதில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு செரிமான பிரச்சனை வந்து இது வந்து கொடுக்கும். இந்த பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா ஏழைகளின் மாமிசம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பூரிக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து 1.5 கிலோ எடுத்துருக்குறோம். 1.5 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டினரியாக நம்ம செய்கிறது தான். எப்பவுமே வந்து தண்ணி ஆட் பண்ணி அதில் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கையில் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து எண்ணெய் லைட்டாக வந்து சமையல் எண்ணெய் ஊற்றி அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. அப்போ தான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து புசு புசுன்னு நமக்கு கிடைக்கும் பூரி. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பூரின்றது யாருக்கும் பிடிக்காத உணவு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் தண்ணியில வேக வச்சிருக்கிறோம். அந்த தண்ணியில பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ப்ரெஷர் குக்கர்ல போடல. ஏன்னா வந்து அதிகமான அதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நம்ம சாதா வந்து பாத்திரத்திலே வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வந்து வெந்துடுச்சு. 90% வெந்துடுச்சு. கையில் பார்க்கும்போது நல்லா வந்து அழுந்தி வருது. இது பார்த்தீங்கன்னா கண்ணு நோய், அப்புறம் இந்த சர்ம பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இந்த கிழங்குல இருக்கிறதுனால புரதங்களும் இருக்கு. நம்ம வந்து இது ஈஸியாக செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா 10 பேருக்குன்றதுனால 1/2 கிலோ வெங்காயம், ஒரு 300 கிராம் தக்காளி, 1/4 கிலோ வந்து கேரட்டு, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. 50% வந்து நம்ம வந்து குருமா ரெடி பண்ணிட்டோம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சிருந்தோம்ல உப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் சத்துலாம் இறங்கி இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு குருமா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதை மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விடணும். மசிச்சு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு விட்டுட்டோம்னா அது வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த குருமால பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஆப்ஷனல் தான். அந்த குருமாவுடைய இது மைதா கரைச்சி ஊற்றுவாங்க, கட்டி பதம் வரன்றதுக்காக. அதெல்லாம் நம்ம செய்யலை. ஆனால் இது நம்ம சாதாரணமாக செய்யும்போது கட்டிப்பட்டு நல்லா வந்து நம்ம பார்த்தாலே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பூரியும் நல்லா புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே இன்னும் சாப்பிடலாமான்னு இருக்குது. பூரி வந்து எண்ணெயில் சுடுறதுனால நம்ம கொஞ்சம் அளவாக எடுத்துக்கணும். இந்த ப்ரெஷர் பேஷண்ட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே